கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யூதாவில் உள்ள பெத்லஹேமிலே எலிமெலேக் நகோமி என்ற இருவர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மக்லோன், கிலியோன் என்பது அவர்கள் பெயர். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான போது தன் 2 குமாரர்களையும் அழைத்து கொண்டு எலிமெலேக்கும் நகோமியும் மோவாப் தேசத்தில் சென்று தங்கிவிடுகிறார்கள். பின்பதாக மோவாப் தேசத்திலே தன் 2 குமாரர்களுக்கும் 2 பெண்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஒருவர் பெயர் ஒர்பாள், இன்னொருவர் பெயர் ரூத். 10 வருடம் அங்கே தங்கியிருக்கிறார்கள். பின்பதாக மக்லோன், கிலியோன் என்ற இருவரும் இறந்து போகிறார்கள். இப்போது நகோமி கணவனை இழந்து விட்டால், 2 குமாரரை இழந்து விட்டால், தன் 2 மருமகளோடு அந்த தேசத்திலிருந்து தன்னுடைய ஊராகிய பெத்லெஹேமுக்கு வர பிரயாசப்படுகிறார். அப்போது 2 மருமகள்களையும் பார்த்து, உங்கள் சொந்த இல்லத்துக்கு செல்லுங்கள், தாய் வீட்டுக்கு செல்லுங்கள், அங்கே உங்களுக்கு வாழ்வு சீராகும், வாழ்வை பெற முடியும் என்று அவர்களை அனுப்ப முயற்சிக்கிறார். ஆனால் மூத்த மருமகளாகிய ஒர்பாள் தன்னுடைய மாமியார் சொன்னதை கேட்டு சென்று விடுகிறார். ஆனால் இளைய மருமகளாகிய ரூத்தோ, நான் உங்களுடன் தான் வருவேன், கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ இன்பமோ நான் உங்களுடனே வருகிறேன் என்று தன் மாமியரை விடாதபடிக்கு பற்றி கொண்டு அவர்களுடனே பெத்லெஹேமுக்கு வருகிறார். அங்கே முழுவதும் கசந்து போன நிலைமையிலே காணப்படும் நகோமி தன்னுடைய இளைய மருமகளாகிய ரூத்துடன் இங்கே வந்த பிறகு அவர்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் போவாஸ் என்ற ஒரு நபரை கடவுள் ஆயத்தம் செய்கிறார். பாருங்கள், ரூத்தின் நற்குணம் மூலமாக போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த ரூத்துக்கு ஒரு கடைசியாக பார்த்தீர்கள் என்றால், போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஓபேத் என்ற குழந்தை பிறக்கிறது. அந்த ஓபேத் யார் என்றால், தாவீதை பெற்ற ஈசாயின் தகப்பன் தான் ஓபேத். அப்படியானால் தாவீதின் வம்சம் உருவாவதற்கு காரணமாக ரூத் காணப்பட்டிருக்கிறார். நகோமியின் நற்குணம் இங்கே நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் நற்குணம் விளக்கப்பட்டிருக்கிறது. நாமும் ரூத்தை போன்று நகோமியை போன்று குடும்பங்களை நல்ல வழியில் நடத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பார்.